ஆனந்தி, நீ இருக்கிற மனநிலையில சந்தோஷமா இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா வேற வழி இல்ல. நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா பாதிக்கப்பட போறது நீ மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்ற கருவும் தான். அதனால நீ மனச சந்தோஷமா வச்சுக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஆனந்திய பத்திரமா சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அன்பு, இதுக்கு முன்னாடி உங்க பேரை கேட்டாலே எனக்கு கோவமா வரும். டாக்டர், நீ சும்மா இரு ஆனந்தி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். எதனால உங்க மேல கோவம்னு தெரியுமா? எதுக்கு டாக்டர்? ஆனந்தி முதல்ல கர்ப்பம்னு தெரிஞ்சப்போ இப்படி ஒரு அப்பாவி பொண்ண அவளுக்கே தெரியாம அவளை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டு ரொம்ப நல்லவன்னு அவ மனசுல நம்ப வச்சிருக்கானே, இவனை மாதிரி ஒரு அயோக்கியனை உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். இவனை போய் இந்த பொண்ணு இப்படி நம்புறாளேன்னு இவன் மேல கோவமா வரும். ஆனா இப்பதான் ஆனந்தி உங்களை பத்தி தெளிவா சொன்னா. அப்பதான் புரிஞ்சுது, எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்க இல்லைன்னு. இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்கள்லயே ஒரு உத்தமனை தான் ஆனந்தி விரும்பி இருக்கான்னு. ஆனந்தி கர்ப்பத்துக்கு நீங்க காரணம் இல்லைன்னு தெரிஞ்சும் கல்யாண மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் ஆனந்தி கழுத்துல நீங்க தாலி கட்டுறேன்னு சொன்னீங்களாமே, இந்த வார்த்தையை சொல்ல எவ்வளவு பெரிய மனசு வேணும் அன்பு. ஆனந்தி மேல வச்சிருக்கிற காதல். உருவத்துல ஆனந்தியும் நானும் வேற வேறையா இருக்கலாம், ஆனா உணர்வுல 2 பேருமே ஒண்ணுதான். நான் ஆனந்தி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனந்தி நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்.